Hi friends, welcome to Kumbaya. இதுவரைக்கும் நீங்க கும்பையால வெறும் வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. இனி உங்களுடன் நாங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சென்னையில பயணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. இப்போ இருக்க சென்னை பாப்புலேஷன்ல மக்கள் அதிகமாக டிராவல்காக யூஸ் பண்றது பஸ், ட்ரெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ. அதுலேயும் ஒயிட் கலர் டாடா மேஜிக் ஷேர் ஆட்டோ. அப்படியே அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறினதும் நம்மளுக்கு எந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சீட்டில் நம்ம போய் உட்காந்துப்போம். இது எப்போவுமே சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். நார்மலாக இப்போ ஷேர் ஆட்டோவில் முன்னாடி இருக்க சீட் இல்லை பின்னாடி சீட் இல்லை நடுவில் சீட் இதில் ஏதாச்சும் ஒரு சீட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் என்னைக்காச்சும் பொண்ணுங்க டிரைவர் பக்கத்தில் இருக்க முன்னாடி சீட்டில் ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை என்னைக்காச்சும் நம்ம அதை பற்றி யோசிச்சுருக்கோமா? இல்லை போனது ஜென்ரலாக அலோவ் பண்ணுறது இல்லை டிரைவர் சீட்டு. அது எப்படி நம்ம உட்கார முடியும்? அதில் போயிட்டு லேடிஸ் இல்லை போக மாட்டோம். முக்கியம் போயிட்டு பண்ணதில்லை. ட்ரெயினில் தான் இல்லை உட்காந்துருக்கல. பேக் சீட் சேஃப்டிக்கு தான் ஏன்னா அங்கே லேடிஸ் அலோவ் கிடையாது. 1 சீட்டில் போயிருக்கேன், 2 சீட்லேயே போயிருக்கேன். தமிழ் தெரியாது. இல்லை சரி ஜென்ஸ் தானே உட்காருவாங்க. இல்லை ஃபுல்லாக ஜென்ஸாக உட்காந்துருப்பாங்க. பின்னாடி சீட் இருந்துச்சுன்னா அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எங்கேயுமே சீட் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் சீட் இருந்ததுன்னா ஒயிட் தான் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் சீட்டில் ஃப்ரெண்ட்லேயே ஆட்டோ பிடிக்காது. பாய்ஸ் தான் உட்காந்து பார்த்துக்கோங்க, அதனால இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஷேர் ஆட்டோன்றது எல்லாரும் ஷேர் பண்ணி போகிறது தானே, அதனால அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இல்லை இல்லை ஃப்ரெண்ட் சைட்லாம் போக மாட்டேன், பிடிக்காது, போக மாட்டேன், அவ்வளோதான். ஆதி சீட் இருந்தாலும் அதில் உட்கார மாட்டேன். சீட்டில் முன்னாடி சீட்டில் உட்கார மாட்டேன், ஃப்ரெண்ட் பின்னாடி தான் உட்காருவேன். நான் போயிருக்கேன். பின்னாடி இருக்கிற சீட்டு உடனே திறந்துருமோ அப்படின்ற பயம். எந்த சீட்டாக இருந்தா உட்கார சீட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பெண்கள் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முன்னாடி சீட்டில் உட்காரத்துக்கு என்னெல்லாம் ரீசன் சொன்னாங்கன்னு. இதில் ஒரு சிலர் சொன்னாங்க டிரைவர் பொண்ணாக இருந்திருந்தா நான் உட்காந்துருப்பேன்னு. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பயம், இன்செக்யூரிட்டி. டிரைவர் பொண்ணாக இருந்திருந்தா நான் உட்காந்துருப்பேன், அந்த சீட்டில் நான் எப்படி உட்கார முடியும், அது ஆண்களுக்கான சீட். இந்த மாதிரி அவங்க சொன்ன பல காரணத்தில் ஆழமாக போய் பார்த்தா அதில் ஒளிஞ்சிட்ருக்கிறது ஆணாதிக்க மனப்பாவம் தான். ஆணாதிக்கன்றது ஆண்கள் பண்ணுற விஷயம் மட்டும் இல்லை, அது நில உடைமை சமூகத்தினுடைய மோசமான பண்பில் ஒன்று தான். பெண்கள் மேலே அக்கறைன்ற பேரில் திணிக்கப்படுற கட்டுப்பாடுகள், அதாவது இங்கே போகாத, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இங்கே உட்காரணும், இப்படி தான் உட்காரணும், இந்த டைம்குள்ளே வந்துடு, இந்த மாதிரி இது எல்லாமே ஆணாதிக்கத்தோட வெளிப்பாடு தான். அண்ணா, அப்பா இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க அம்மா, அக்கா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஆணாதிக்கன்றது ஆண்களால் மட்டும் கடைப்பிடிக்கப்படுறது இல்லை, பெண்களும் அதை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. I am very happy. Start music.